வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ்க்கு என்டர் ஆகக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் உங்களுக்கான வீடியோ தான் இது. 2026 to 27 காலேஜ் என்டர் ஆகக்கூடிய நியூ ஸ்டூடண்ட்ஸ் உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒவ்வொரு வருஷமே அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆகும்போது கவர்மெண்ட் நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்றாங்க. அதே மாதிரி பிரைவேட் செக்டார்ஸும் நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஆனா இதை பத்தின அவேர்னஸ் வந்து பெருசா யாருக்கும் இல்லை. ஒன்லி கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்காலர்ஷிப்ஸ் மட்டும்தான் நிறைய பேர் அப்ளை பண்றீங்க. பிரைவேட் செக்டார்ஸ் கொடுக்குற ஸ்காலர்ஷிப்ஸை பத்தி அவேர்னஸ் இல்லாததுனால நிறைய பேர் அதை மிஸ் பண்றீங்க. அதிகமா பிரைவேட் செக்டார்ஸ் கொடுக்குற ஸ்காலர்ஷிப்ஸ் பத்தி நிறைய வீடியோஸ் நம்ம போட போறோம். இன்ஜினியரிங், டிப்ளமோ கோர்சஸ், பேராமெடிக்கல் கோர்சஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியா வந்து பிரைவேட் செக்டார் ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி இனி அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு இருக்கும். இப்பதான் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சேனல் மூலமா நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ், அதே மாதிரி எஜுகேஷன் சம்பந்தமான வீடியோஸ், ஸ்டடி டெக்னிக்ஸ் எப்படி எல்லாம் படிக்கலாம், ஸோ ஒரு படிக்கிற விஷயத்தை எந்த மாதிரி சிம்பிளா டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி படிக்கலாம், இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து இதுக்கப்புறம் நம்ம போட போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்டா நம்ம பார்க்கக்கூடிய பிரைவேட் செக்டார் ஸ்காலர்ஷிப் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டிவிஎஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய டிவிஎஸ் ஸ்கீம் ஆஃப் ஸ்காலர்ஷிப். இந்த ஸ்காலர்ஷிப் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா, இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி டிப்ளமோ 10th முடிச்சுட்டு டிப்ளமோ ஜாயின் பண்ணிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், நர்சிங் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், இவங்களுக்காக இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் டிவிஎஸ் என்ன பண்றாங்கன்னா, டிவிஎஸ் ஸ்கீம் ஆஃப் ஸ்காலர்ஷிப் அப்படின்றது மூலமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்ரி இயர் இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த ஸ்காலர்ஷிப் மூலமா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்படி என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜென்ரலா மற்ற ஸ்காலர்ஷிப் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அகாடமிக் ஃபீஸ் அதே மாதிரி 50%, 20%, 30% சொல்லி அவங்களுக்குன்னு ஒரு கேட்டகரி வச்சு அதை பேஸ் பண்ணி ஸ்காலர்ஷிப்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் இந்த டிவிஎஸ் ஸ்கீம் ஆஃப் ஸ்காலர்ஷிப்ல பார்த்தோம் அப்படின்னா அகாடமிக் ஃபீஸை தாண்டி உங்களுடைய ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், சம்டைம்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் கூட இவங்க கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்றதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா ஸ்டேட்டை சேர்ந்த மாணவர்களா இருக்கணும். இந்த 2 ஸ்டேட்டை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் இந்த ஸ்காலர்ஷிப் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அரசு அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரிகள்ல வந்துட்டு பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங், பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ கோர்சஸ் எடுத்தவங்களா இருக்கணும். இது எல்லாமே ரெகுலர் கோர்சஸா இருக்கணும். மெயின் அதுதான். இங்க நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பார்ட் டைம்லயோ இல்ல வேற ஏதாவது கோர்ஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது. 12th 60% ஆஃப் மார்க் கம்பல்சரி நீங்க எடுத்திருக்கணும். டிப்ளமோ கோர்ஸ் எடுக்க போறீங்க அப்படின்னா 10th நீங்க 60% ஆஃப் மார்க் எடுத்திருக்கணும். நெக்ஸ்ட் உங்க ஃபேமிலி இன்கம் பத்தி பார்க்க போறோம். இன்ஜினியரிங்க்கு தனியாகவும் பிஎஸ்சி நர்சிங் அண்ட் டிப்ளமோக்கு தனியாகவும் 2 கேட்டகரியா வந்து ஃபேமிலி இன்கம் வந்து பிரிச்சிருக்காங்க. பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஐடி டிப்ளமோ இந்த மாதிரியான கோர்சஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபேமிலி இன்கம் வருஷத்துக்கு 5 லட்சத்துக்கு கம்மியாக இருக்கணும். இதுவே இன்ஜினியரிங் ரிலேட்டடான கோர்சஸ் லைக் பிஇ இன்ஜினியரிங், பிடெக் இன்ஜினியரிங், இது சம்பந்தமான கோர்சஸ் நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலி இன்கம் வருஷத்துக்கு 8 லட்சத்துக்கு கம்மியா இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போறது அட்மிஷன் ப்ரொசீஜர். ஸ்டூடெண்ட்ஸோட உழைப்புக்கும் மார்க்குக்கும் தான் இவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதனால இவங்க அட்மிஷன் ப்ராசஸை ரொம்ப இம்பார்ட்டண்டா பாக்குறாங்க. நீங்க இன்ஜினியரிங்க்கு அட்மிஷன் போட்டிருந்தீங்க அப்படின்னா டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலமாவோ அல்லது கேசிஇடி காமிடேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் மூலமாவோ மட்டும்தான் நீங்க அட்மிஷன் போட்டிருந்திருக்கணும். டிப்ளமோ கோர்சஸா இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லா வந்து மெரிட் பேஸ்ல நீங்க அட்மிஷன் போட்டிருந்திருக்கணும். மேனேஜ்மெண்ட் கோட்டால பணம் கட்டி நீங்க அட்மிஷன் ஆயிருந்தீங்க அப்படின்னா சாரி, இது உங்களுக்கான பிளேஸ் கிடையாது. லாஸ்ட் இயர் இந்த ஸ்காலர்ஷிப்பை யாராவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்ரி இயர் வந்து ரெனியூவல் பண்ண வேண்டியது இங்க முக்கியமான ஒரு ப்ரொசீஜரா இருக்கு. ஸோ அது ரொம்ப ஈஸி தான். எல்ஐசி ஸ்கீம் ஆஃப் ஸ்காலர்ஷிப் வெப்சைட் போனீங்க அப்படின்னா அதுல மை ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும். அந்த மை ப்ரொஃபைல உள்ள போயிட்டு நீங்க தேவையான டாக்குமெண்ட்ஸ் வந்து அங்க சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ரெனியூவல் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 31st August 2026. ஸோ நீங்க உங்க கேலண்டர்ல நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. இமீடியட்டா இந்த போர்ட்டல் ஓபன் பண்ணி இப்பயே உங்களோட ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணிடுங்க. இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணும்போது ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூஸ் நீங்க ஃபேஸ் பண்ற மாதிரியான சிச்சுவேஷன் கிரியேட் ஆச்சு அப்படின்னா support@tvscsf.com அட்ரஸ்க்கு மெயில் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா 01143146000 அப்படின்ற நம்பருக்கு மண்டே டு ஃப்ரைடே மார்னிங் 10 AM இருந்து ஈவினிங் 6 PM வரைக்கும் கால் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது பணமாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நிறைய கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் இந்த மாதிரியான ஸ்காலர்ஷிப்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் வெயிட் பண்ணாம உடனே இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி இமீடியட்டா அப்ளை பண்ண பாருங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இது மாதிரியான அடுத்தடுத்து நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் வரப்போகுது. அட் த சேம் டைம் எஜுகேஷன் ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. டெஃபினட்டா
அதுக்கான வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோவை யாரெல்லாம் இப்போ 12th முடிச்சுட்டு காலேஜுக்காக என்ட்ரி ஆக போகிறாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அவங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.